சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கருக்கல்வாடி கிராமத்தைச் சேர்ந்த குடிநீர் பணியாளர் குமார் என்பவரை முன்விரோதம் காரணமாக தாக்கிய 2 பேரை தாரமங்கலம் போலீசார் கைது செய்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட குமார் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் குற்றவாளிகள் 2 பேரையும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோட்டில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகரன் என்ற இளைஞரை அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றவாளியை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஈரோடு கிளை சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை கங்கா மருத்துவமனை தலைவர் கனகவள்ளி சண்முகநாதன் துவக்கி வைத்த நிலையில் இதில் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள், ஆரம்பத்திலேயே கண்டறியும் முறைகள், மார்பக பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் அவினாசி ரோடு புதிய மேம்பாலத்தை திறந்து வைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தர உள்ளார். இந்நிலையில் அக்டோபர் 9ஆம் தேதி முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக கோவை மாநகர காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வருவாய் வட்டம் அரியூர் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு ஆவணங்கள் பெறுவதற்கு அதிக அளவில் மனு அளித்தனர். மேலும் கலைஞர் உரிமை தொகை பெறுவதற்கு 200க்கும் மேற்பட்ட மனுக்கள் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த முகாமில் வட்டாட்சியர் ராமகிருஷ்ணன், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பைபாஸ் திடலில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் 100 நாள் வேலை திட்டம் குறித்து பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் 100 நாள் வேலையை 200 நாளாக உயர்த்துதல், தொழிலாளர்களுக்கான ஊதியத்தை 700 ரூபாயாக உயர்த்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் கரட்டுப்பட்டியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கோரிக்கை மனு எழுத வரும் பொதுமக்களிடம் 50 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மனு எழுத பணம் வசூலிக்கப்படுவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் யோகலட்சுமி நரசிம்மர் கோயில் மலையடிவார பகுதி மக்கள் கோயிலிடத்தில் உள்ள குடியிருப்புகளை அகற்றுவதை கண்டித்து அப்பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் செல்வி, நகரமன்ற உறுப்பினர் அசோகன் மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அனுமதியின்றி மரம் வெட்டியவர் மீது நடவடிக்கை எடுத்தால் பணியிடை மாற்றம் அல்லது மிரட்டல்கள் வரும் என அஞ்சி வருவாய்த்துறையினர், வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு மரம் வெட்டியவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சென்னை மாதவரம் பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் கால்வாய் கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தங்களது குழந்தைகளை அருகில் வைத்து பணி செய்து வரும் நிலையில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் பணியில் ஈடுபட்டுள்ளது அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளனூர் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் பயனாளிகள் பதிவு செய்த மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு துணை ஆட்சியர் பெருமாள், ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து, வட்டார வளர்ச்சி அலுவலர் வேலு ஆணைகளை மற்றும் உழவருக்கான அடையாள அட்டைகளை வழங்கினர். தேனியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பெயரில் ரசிகர்கள் சமூக சேவை நற்பணி மன்றம் என்ற பெயரில் ஆண்டிப்பட்டியின் பல்வேறு இடங்களில் பாஜக தொண்டர்கள் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். அந்த போஸ்டரில் மன்றத்தில் உறுப்பினராக சேர்வதற்கு அழைப்பு விடுத்த அதற்கான அலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர் பெயரில் ரசிகர் மன்றம் தொடங்கிய சம்பவம் ஆண்டிப்பட்டி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒன்றியம் கொக்கூர் மற்றும் பழைய கூடலூர் ஊராட்சிகளுக்கு சேர்த்து மேக்கேரி மங்கலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த நிலையில் இம்முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகே சோளிங்கர் நகர பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சோளிங்கர் நகராட்சி நிர்வாகத்தில் தற்போது 28 சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாலைகள் அமைக்கப்படுவதில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் தரமற்ற முறையில் சாலைகள் போடப்பட்டு வருவதாகவும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் விடப்படும் ஒப்பந்தங்கள் அனைத்தும் திமுகவை சேர்ந்த நபர்களின் பினாமிகள் மூலமாகவே எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். திருவள்ளூரில் எண்ணூர் அனல் மின் நிலைய கட்டுமானத்தின் போது 9 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்தை பெல் நிறுவனம் வெளியேற்ற வேண்டும் என கூறி CITU சார்பில் அனல் மின் நிலைய வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் தொழிலாளர்கள் இறப்புக்கு பெல் நிறுவனமே பொறுப்பு எனவும் துணை ஒப்பந்த நிறுவனமான மெட்டல் கர்மா நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும் எனவும் பாதுகாப்பு நடவடிக்கையை கண்காணிக்காத தொழிற்சாலை இணை இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் CIT மாநில துணைத் தலைவர் விஜயன் செய்தியாளர்களிடம் வலியுறுத்தி பேட்டியளித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் வாகன தணிக்கையின் போது 60,000 ரூபாய் மதிப்புள்ள 120 கிலோ புகையிலையை காவல்துறையினர் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மாங்குடி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டனிடமிருந்து 60,000 ரூபாய் மதிப்புள்ள 120 கிலோ புகையிலை பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பெருமாநல்லூரில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை காரில் கடத்தி வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பெருமாநல்லூர் காவல் நிலைய போலீசார் வாகன தணிக்கையில் இருந்தபொழுது புகையிலை பொருட்களை கடத்திய நந்தகுமாரை கைது செய்து அவரிடமிருந்து 208 கிலோ எடையுள்ள புகையிலை பொருட்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து நடைபெற்று வரும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையேயான போர் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் ராமேஸ்வரம் டாக்டர் APJ அப்துல் கலாம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கையெழுத்து இயக்கமானது நடைபெற்றது. இந்திய மாணவர் சங்கத்தின் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் தோழர் தனபாலன் தலைமையில் நடைபெற்ற இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ரெட்டியப்பட்டி ஒத்தக்கடை பகுதியில் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் 5,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தின் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய கூலி பாக்கியை உடனடியாக வழங்கிட வேண்டும், தினசரி ஊதியத்தை 600 ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இயங்கி வரும் தனியார் பள்ளி நிர்வாகம் மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவதாக கூறி அந்த பள்ளியின் ஆசிரியை சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வந்தவாசி சன்னதி தெருவில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் சசிகலா பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து தொல்லை தருவதாகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் கூறி தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.